ஹேடா ஸ்ட்ராபெரிஸ் வெல்கம் டு மை சேனல் அண்ட் வந்து நம்ம இப்போ சாரி ஜீக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் நான் எல்லா ஸ்ட்ராபெரிஸ்கிட்டேயும் ஒரே ஒரு விஷயந்தான் கேட்டுக்கிறேன். நான் லைவ் வரேன்னு சொல்கிறேன், பட் ஏன் வரவே மாட்டேன்றீங்க? நிறைய பேர் வருவீங்கன்னு நான் நினச்சேன், பட் ஆனால் ஏன் வரவே இல்லை? ஒரு ஃபஸ்ட்டு லைவில் கூட நல்லா போச்சு, பட் ஆனால் செகண்ட் லைவில் நான் வந்து போஸ்ட் போட்டுட்டு தான் வந்து உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் லைவுக்கே வரேன். பட் ஆனால் ஏன் நீங்கள்லாம் வரமாட்டேன்றீங்க? டைமிங்னாலயா, இல்லை இந்த டைமுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள்லாம் வருவீங்கன்ட்டு அந்த மாதிரி ஏதாவது டைம் இருந்தால் அதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்ககிட்டலாம் இன்ட்ராக்ட் பண்ணணுன்னு ரொம்ப 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 ஆசையாக இருக்கேன்டா ஸ்ட்ராபெரிஸ். எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய இன்ஸ்டா ஐடியும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுலேயும் வந்து என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வந்து இன்ஸ்டாலேயும் பேசலாம். அண்ட் வந்து நாம் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ரூட் ஃபியான்சே இதுதான் நம்ம டைட்டிலு. ஆஸ் யூஷுவல் ஜேகே தான் ரூடு, நம்ம ஜிமின் வந்து சாஃப்ட்டு, அந்த மாதிரி தான் போகும். அண்ட் உள்ளார என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இது கொஞ்சம் ஹாட்டாகவும் இருக்கும். ஹெட்செட் போட்டு கேட்குறது வந்து பெட்டராக இருக்கும்டா ஸ்ட்ராபெரிஸ். அண்ட் நான் கேட்டதுக்கு மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் வந்து இந்த எஃப்எஃப் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சூன் நம்ம வந்து 1K ரீச் பண்ண போகிறோம், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம். எனக்கு நீங்கள் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும்டா ஸ்ட்ராபெரிஸ். உங்களுக்கு தெரிஞ்ச கேபாப் ஃபேன்ஸ், பிடிஎஸ் ஃபேன்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னோடய சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக நம்ம 1K ரீச் ஆனதுக்கு ஸ்பெஷலான ஒரு எபிசோடாக போட்டு நல்லா ஜாலியாக செலப்ரேட் பண்ணிடலாண்டா. அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நாம் இப்போது இன்ட்ரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜேகேலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜேகே வந்து ஒரு ரொம்பவே மோஸ்ட் டேலண்டட் பர்சன்னு சொல்லலாம். ஸோ ஸ்டோரி வந்து நான் சொல்கிற ஸ்டோரி எல்லாமே வந்து தமிழ்நாட்டில், இந்தியாவில் நடக்கிற மாதிரி தான். ரொம்ப டேலண்டடான பர்சன் யாருன்னா வந்து நம்ம ஜேகே தான். அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணார் அப்படின்னா அதில் வின் பண்ணாமல் இருக்கவே மாட்டார். பெயிண்டிங் ஆகட்டும், மேட்ச் ஆகட்டும், பாக்ஸிங்கு, இந்த மாதிரி எதில் வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் அதில் தோற்றா இது வரைக்கும் கிடையவே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு ரொம்ப 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 டேலண்டடான பர்சன் யாருன்னா அது நம்ம ஜேகே. அண்ட் இப்போ நம்ம ஜிமினோட இன்ட்ரோ பார்த்துடலாம். ஜிமின் வந்து அவர் ரொம்பவே சாஃப்டான கேரக்டர், படிச்சிட்ருக்க கேரக்டர் தான். எப்படி இவங்க 2 பேருமே வந்து ஃபியான்சே ஆனாங்க அப்படின்றது வந்து நம்ம ஒரு குட்டி கதையாக உள்ளார போயிடலாம். ஜேகேவும் அதே வந்து என்ன சொல்கிறது, அதே காலேஜ் தான். பட் ஆனால் அவர் வெளியில் போகிற டைம் நாம் ஜிமின் வந்து இன்ட்ரோ ஆகிற டைம் அது எப்போனா ஜேகே காலேஜ் விட்டு போகிறாரு, ஜிமின் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட்ல தான் வந்து நம்ம ஜிமினை ஜேகே பார்த்துருப்பாரு. பார்த்த உடனே அந்த க்யூட்னஸில், அந்த எனர்ஜெட்டிக்கில் நம்ம ஜேகே விழுந்திருந்திருப்பார். அவர் அவ்வளோவோ வந்து என்ன சொல்கிறது, இது வரைக்கும் எத்தனையோ பேர் பார்த்துருப்பாரு. பட் அவர்கிட்ட இல்லாத அந்த ஒன்று வந்து நம்ம ஜிம்மின் கிட்டே இருக்குது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஜிம்மின் ஹாப்பியாக உள்ளார போயிட்டுருக்காரு. ஜங்குக் என்ன பண்ணுறாருன்னா, வேகமாக ஜிம்மின் முன்னாடி தான் போய் நிற்கிறாரு. ஜிம்மினுக்கு ஒரு ஃப்ளிஞ்ச் ஆகிடுறாரு. யார் நீங்கள்? நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உனக்கு பாய் ஃப்ரெண்டு, லவ்வரு, ஃபியான்சே இந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க? கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அந்த மாதிரி யாரும் இல்லை. ரொம்ப மிரட்டுற மாதிரி தான் நம்ம ஜேகே வந்து நம்ம ஜிமின் கிட்டே கேட்குறாரு. சரி, கல்யாணம்லாம் ஆகலைல்ல? இல்லை ஆகலை. சரி, இனிமே நீ எனக்கு மட்டும்தான். உன்னோட பேர் என்ன? அதெல்லாம் சொல்ல முடியாது. யார் நீங்கள் திடீர்னு வந்து என்னென்னமோ பேசிகிட்ருக்கீங்க. முதல்ல வந்து இங்கேருந்து போங்க. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு நீ வேணும், அவ்வளோதான். எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நீ தான் எனக்கு. இதை பாருங்கள், தேவையில்லாமல் பேசிகிட்ருக்காதீங்க அப்படின்னு வந்து ஜிமின் சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாரு.
நீ எப்படியா இருந்தாலும் என்கிட்ட தாண்டா வருவ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பற்றி என்கொயரி பண்ணி ஜிமின் யார், அவரோட வீடு என்ன அப்படின்ட்டு எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு டைரெக்டாக நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, ஜிமினோட வீட்டுக்கு போய் அவரோட பேரண்ட்ஸ் கிட்ட தான் பேசுகிறாரு. இந்த மாதிரி உங்கள் பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஜங்குக்கு பற்றி நல்லாவே தெரியும். ஏன்னா வந்து அவர் பார்ட்டிசிபேட் எவ்வளோ டேலண்டட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லேயும் வந்து எல்லாம் காட்டியிருக்கோம்ல. அந்த மாதிரி வந்து ஒரு பர்சன் நம்ம பையனை கேட்குறாருன்னு சொன்னோடனே அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக எங்களுக்கு எல்லாமே ஓகே தான். உங்களை மாதிரி ஒருத்தவங்க என் பையனை வந்து கேட்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். டபுள் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ஓகே சொல்லிடுறாங்க. அப்போ சரி, ஒரு நாளைக்கே இல்லை என்கேஜ்மெண்ட்லாம் வச்சுக்கலாம். இது நாளைக்கே அதுக்குள்ளார எப்படி ஒரு 1 வீக்காச்சும் போகணும்ல. நாங்களும் ரிலேஷன்ஸ்லாம் கூப்பிடணும். ஒரு 1 வீக்கில் என்கேஜ்மெண்ட் வச்சிடலாம் அப்படின்ட்டு வந்து எல்லாம் பேசி டிசைட் பண்ணிடுறாங்க. ஜங்குக்கும் வந்து அவங்க ஃபேமிலிய கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு. அவன் வீட்டில் போய் நான் பேசிட்டேன். 1 வீக்கில் என்கேஜ்மெண்ட்டு அப்படின்ட்டு வந்து ஜேகே சொல்கிறாரு. அவருக்கு ஷாக்கு. ஏன்னா வந்து அவங்க ஜேகே இந்த அளவுக்கு போயிருப்பான்ட்டு அவங்க எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா ஜேகே கிட்ட அந்த ஜிமினோட பேரண்ட்ஸு அட்ரஸ் எல்லாம் வீட்டு அட்ரஸ் கேட்டு அவங்க வந்து பேசி எல்லா டிஸ்கஷன் முடிஞ்சு இந்த மாதிரி அந்த டேவே அந்த மாதிரி தான் போயிருக்கோம். அதுக்கப்புறமா அவங்க எல்லாம் கிளம்பி போயிருப்பாங்க. ஜிமின் வந்து காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ அவர் வீட்டுக்கு வராரு. அம்மா அப்பா நான் வந்துட்டேன், ஜிமினா வாடா வாடா வாடா, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா. நீ பிறந்ததுக்கே இப்போ தாண்டா இன்னைக்கு தாண்டா உருப்படியான ஒரு வேலை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டு செஞ்சு ஊட்டி விடுறாங்க. மாமா மாமா என்னம்மா ஆச்சு, நான் காலேஜ் தானம்மா போயிட்டு வந்தேன், இது ஏம்மா இவ்வளோ பெருமையாக. காலேஜ் இல்லை ஜிமினா, வேற ஒன்று. என்னம்மா சொல்லுமா. அண்ட் அவங்க வந்து சொல்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ஜிமினுக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சுமா. என்னம்மா சொல்கிற, இதெல்லாம் என்னால் ஒத்துக்கலாம் முடியாது. யாரோ ஒருத்தன்லாம் யாரோ ஒருத்தன் இல்லை, அது ஜங்குக் பற்றி என்ன தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கூட சொல்கிறாங்க. ஜிமினுக்கு செம்ம ஷாக். அப்படிப்பட்ட பர்சனு நம்மளை வந்து இந்த மாதிரி லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அவர் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்குது, தப்பாக இருக்கேன்ட்டு அவரோட மைண்டில் தோணுது. அண்ட் இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஆகுது. காலேஜ் வெளியில் தான் வந்து ஜங்குக் வந்து ஜிமினுக்காக வெயிட் பண்ணிருப்பாரு. ஜிமினும் வந்து பார்ப்பாரு. ஆனால் அவர் கண்டுக்காமல் போயிடுவார். ஜங்குக் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டே வருவார். அப்படி போகும்போது நில்றா நில்லு. ஜிமின் கண்டுக்கவே இல்லை. அவர் நடந்து போய்கிட்டே இருக்காரு. சொன்னால் கேட்க மாட்டான்ல அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிச்சி இழுத்து எம்டி கிளாஸ் ரூமில் தான் போய் வாலை பின் பண்ணுறாரு. என்னடா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான்ல, காது கேட்காதா உனக்கு. முதல்ல கையை விடுங்க. யார் நீங்கள், முதல்ல கையை விடுங்க. சும்மா நடிக்காதடா. நான் யார் அப்படின்ட்டு உன் வீட்டில் எல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன அப்படியே கண்டுக்காமல் போனால் உன்னை விட்டு போயிடுவேன்னு நினச்சியா, அது எப்போவும் நடக்காதடா. முதல்ல தள்ளுங்க. எதுக்கு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லையா. நீ என்ன வேணால் சொல்லிட்டு போடா, எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு நீ கிடைச்சா போதும், அவ்வளோதான். சரி வா நம்ம டேட் போகலாம். எது டேட்டா, எனக்கு காலேஜ் இருக்குது, இன்னெல்லாம் வர முடியாது. ஜங்குக் ஸ்மர்க் பண்ணுறாரு. அப்போ காலேஜ் இல்லைன்னா டேட்டுக்கு வந்திருப்பேன் அப்படி தானே. நான் ஒன்றும் அப்படி சொல்லலை. வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை ஷோல்டர்ஸில் தூக்கி போட்டு தான் போகிறாரு ஜங்குக்கு. அங்கேருந்து எல்லாருமே ஷாக்காக பார்க்குறாங்க. ஏன்னா ஜங்குக் வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறது அவங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா அவர் பொண்ணுங்களையும் பார்த்தது கிடையாது, பசங்களையும் வந்து இடத்து பார்த்ததும் கிடையாது. அவ்வளோ ப்ரப்போசல்ஸ் வந்திருக்கோம் அந்த காலேஜில் படிக்கும்போது. பட் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே வந்து அவர் அக்செப்ட் பண்ணியிருந்துக்கவே மாட்டார். ஏன் திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஜங்குக்கு ஜிமினை தூக்கிட்டு போய் பார்க்குறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. ஜிமின் அடிக்கிறாரு ஜங்குக்கை. விட்டு 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 என்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அமைதியாக இர்றா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து காரை ஓப்பன் பண்ணி ஜிமினை உள்ளார தொப்புன்னு போட்டு அவரும் வந்து போய் அவரோட சீட்டில் உட்காந்து ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. சரி, உனக்கு எந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும் சொல்லு, அங்கேயே போகலாம். எனக்கு எங்கேயும் பிடிக்காது, இன்னும் முதல்ல காலேஜில் விடு, நான் போகணும். சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, சொல்கிறா அப்படின்னு ரூடாக வந்து மாதிரி ஒரு த்ரெட்டன் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. ஜிமினுக்கு பயமாயிருச்சு. அவரும் வந்து மவுண்டெயின்னா பிடிக்கும். மவுண்டனா சரி, வசதியாக தான் இருக்கும். எதுக்கு வசதியாக இருக்கும், போனால் தெரிஞ்சுக்குவேன் நீ, வா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற மவுண்டெயினுக்கு தான் வந்து அங்கே கூப்பிட்டு போய் அங்கே ஒரு நல்ல செம்மையாக இருக்கிற ஒரு ஸ்பாட்டில் வந்து நம்ம ஜங்குக் நிறுத்துறாரு.
ஜங்குக்கும் வெளியில இறங்குறாரு. ஜிமினும் வந்து செம்மையா அந்த 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 மவுண்டன் அந்த 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 வியூவே அவ்வளோ செம்மையா இருக்கும். ரொம்ப அட்மையர் பண்ணி ஜிமின் கார்லேருந்து இறங்கி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஜிமினுக்கு பின்னாடி தான் வந்து ஜங்குக் வந்து சடனாக ஹக் பண்ணதுமே அவருக்கு ஒரு மாதிரி ஃப்ளின்ச் ஆயிடுறாரு. ஏய், நான் தான்டா, இனிமே இதெல்லாம் நான் தான்டா பண்ணுவேன், சரியா? ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஃப்ளின்ச் ஆகிட்டே இருக்காது, புரியுதா? முதல்ல என்னை விடுங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் பண்ணலாம், நான் மட்டும்தான்டா பண்ணுவேன், இதெல்லாம் வேற எவனும் கிடையாது. செம்மையாக இருக்குல்ல இங்கே. நல்லா இருக்குது இந்த வியூ. எனக்கு இந்த மாதிரி இருக்கிறதுலாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவருன்னு ஜிமின் வந்து அட்மையர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த பிளேஸை. ஜிமின் இந்த மாதிரி அட்மையர் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறத நம்ம ஜங்குக் பார்க்குறாரு. அவருக்கு ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. அவரையே அறியாமல் அவர் ஸ்மைல் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா தான் அவருக்கு புரியுது அவர் ஸ்மைல் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அப்படியே கொஞ்சம் நேரம் நின்றுட்டுருக்காங்க. சரி வா, அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்துட்டு வரலாம். நிஜமாவா? நம்ம அப்பப்போ வாங்க வாங்க போகலாம். எனக்கு இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் நடக்கிறது, அந்த சில் காற்று இது எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். வா போகலாம் அப்படின்னு ஜங்குக்கோட கையை வந்து ஜங்குக் வந்து ஜிமின் 2 பேருமே அவங்க ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. ஜிமினுக்கு வந்து அவருக்கு என்னென்னா இந்த பிளேஸை சுற்றி பார்க்கணும். அதுக்காக மட்டும்தான் வந்து ஜங்குக் கூட போகிறாரே தவிர மற்றபடி அவர் ஜங்குக்கு கூட போகிற இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் ஆனால் ஜங்குக் வந்து அவருக்கு அவ்வளோ ஒரு மாதிரி ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் ஆகுது. இது வரைக்கும் யார்கிட்டேயுமே கிடைக்காத ஒரு ஃபீல் வந்து நான் அவருக்கு ஜிமின் கிட்டே கிடைக்குது. அவர் ஹாப்பியாக ஜாலியாக ஜிமின் வந்து நடந்து போயிட்டுருக்காரு. அதை வந்து நம்ம ஜங்குக் அட்மையர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்கே வந்து லைக் அந்த பறவைங்க, அணில், முயல் இதெல்லாமே இருக்கும்ல, அதெல்லாம் பார்க்குறாரு. ஜங்குக் ஜங்குக் அங்கே பாருங்களேன், அந்த பறவைங்க எப்படி எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, இருங்க இருங்க நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபோட்டோலாம் எடுக்கிறாரு, வீடியோ எடுக்கிறது, அந்த முயலை ஓடுறது அது இதுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து அந்த மாதிரி லைக் ஒரு சைல்டு மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம ஜிமின்னு. ஜங்குக் அதெல்லாமே அட்மையர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் ஜிமினிக்கே தெரியாமல் ஜங்குக் வந்து அவரோட ஃபோனில் ஜிமினோட ஃபோட்டோஸு வீடியோஸுன்னு சொல்லிட்டு நிறையவே எடுத்து வச்சுக்கிறாரு. அண்ட் இப்படியே ஒரு கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. லன்ச்சு லைக் அந்த டைம் வருது, லன்ச்சு டைமும் வருது. அகெயின் வந்து காருக்கு வராங்க. உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்ட கேட்டிருந்தேன். அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ உனக்காக நானே வந்து இது எல்லாத்தையுமே குக் பண்ணிட்டு கொண்டு வந்திருக்கேன். என்ன, நீங்கள் குக் பண்ணிங்களா? ஆமாம், நான் தான் குக் பண்ணேன். என்னை பற்றி தெரியும்ல? ஆ ஆ தெரியும், அம்மா சொன்னாங்க, நானும் வந்து பார்த்தேன். வா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து லைக் ஒரு பிளாங்கெட் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஜிமின் சாப்பிட்றது ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. ஜங்குக் அவரும் அதையும் வந்து அட்மையர் பண்ணிட்டு பார்த்துட்ருக்காரு. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே தான் வந்து உட்காந்துட்ருக்காங்க. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன பேசுகிறதுனே 2 பேருக்குமே தெரில. ஜிமின் வந்து நான் வந்து அந்த பக்கம் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. ஜங்குக் என்ன பண்ணுறாரு, ஜிமின் எந்திரிச்சு போகும்போது அவர் கையை பிடிச்சி இழுத்துடுறாரு. ஜிமின் என்ன ஆகுது, நம்ம ஜங்குக்கோட லேப்லேயே வந்து விழுந்துடுறாரு. என்ன பண்ணுறீங்க ஜங்குக்? ஷோ சும்மாறா, இப்படி இருக்கிறதும் நல்லா தான் இருக்குது, பழகிக்கோ. ஏன்னா இனிமே இந்த பிளேஸு உனக்கு தான், உனக்கு மட்டும்தான், புரியுதா? சரி. அதோடா ஷாயெல்லாம் ஆகிற, ஷாயெல்லாம் உனக்கு வருமா? அதுவும் அந்த சீக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சீக்ஸை தான் சக் பண்ணுறாரு. ஏன்னா நம்ம ஜிமினோட சீக்ஸ் அப்படியே என்ன அந்த டம்ப்ளிங்ஸ் மாதிரி தானே இருக்கும். ஸோ ஜிமின் வந்து ஜிமினோட சீக்ஸை ஜங்குக் சக் பண்ணுறாரு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வைப் பண்ணுறாரு. என்ன உன் சீக்ஸ் என்னடா இப்படி இருக்குது, அதை பார்க்கும்போது அப்படியே கடிச்சு சாப்பிடணும் போல் அப்படி வச்சுருக்குற உன்னோட சீக்ஸை. எப்படிரா? சும்மா இருங்க, எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்ருக்கீங்க? இருக்கிறது தாண்டா சொல்கிறேன். உன்னோட சீக்ஸ் இருக்குது, சீக்ஸு செம்மையாக இருக்குது தெரியுமா, அப்படியே புசுக்கு புசுக்குன்ட்டு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து நம்ம ஜங்குக்கு ரூடாக தான் பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி தான் பேசுவீங்களா? எந்த மாதிரி? லைக் ரூடாக தான் பேசுவீங்களா? அது எனக்கு அப்படியே பழகிருச்சு. பட் ஆனால் அதை நான் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன், சரியா? உடனே நடக்குமான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன், சரியா?
நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளு. அப்படி என்ன அ வந்து என்கிட்ட உங்களுக்கு பிடிச்சது? லைக் அப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் உங்கள பார்க்குறேன். நீங்களும் என்ன தான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் அப்ப தான் பார்க்குறீங்க. அப்புறம் எப்படி லவ் வந்துச்சு? அ அது என்னமோ தெரில. உன்ன ஃபர்ஸ்ட்டு அந்த ஒரு செகண்டு தான் பார்த்தேன். பார்த்ததுமே வந்து அப்படியே என்னை இழுத்துட்டடா டேய்! தெரியுமா? இதுவரைக்கும் வந்து யார் மேலேயும் எனக்கு அந்த ஃபீலோ, அந்த அட்ராக்ஷனோ வந்ததே கிடையாது. எத்தனையோ பேர் ப்ரப்போஸ்லாம் பண்ணியிருக்கேன் இங்க. ஆனா யார் மேலேயும் எனக்கு அந்த இது வந்ததே கிடையாது. ஆனா உன்ன பார்த்ததுமே இப்படியே இழுத்துட்டு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு உன்னோட இந்த சீக்ஸ் தான் என்ன இழுத்துருச்சுன்னு நெனைக்கிறேன். வா, வா, வா என்ன ஏதா பண்ணுன்னு சொல்லிட்டு இழுத்துருச்சு என்ன. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்றாரு. ஜிமினுக்கு ஒரு மாரி ஷையா ஆகுது. ஷையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துர்றேன். கவலையே படாத சரியா? அப்பப்போ என் கூட டேட்டுக்கு கூப்பிட்டா வரணும். புரியுதா? ஆ அதெல்லாம் முடியாது. எனக்கு காலேஜ் இருக்கு. காலேஜ் இருந்தா என்னடா? ஒரு நாள் கட் அடிக்கிறது ஒண்ணும் ஆயிடாது. அதெல்லாம் முடியாது. நான் காலேஜ்லாம் கட்டெல்லாம் அடிக்க மாட்டேன். இன்னைக்கே எனக்கு பிடிக்கவே இல்ல. நீங்க காலேஜ்லேருந்து இங்க கூட்டு வந்தது. ஓஹோ! பிடிக்காம தான் வந்து நீ அவ்ளோ இது ரெடி பண்ண. அவ்ளோ ஓடுறது, வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறதுன்ட்டுலாம் பண்ணிட்டு இருந்த பிடிக்காம தான். என்ன? அ அ அ அது வந்து என்ன அது வந்து? ஆ அப்படியே வந்து ஜிமினோட ஃபேஸை வந்து ஜங்குக் ஒரு ஒரு சைடு அந்த சீக்ஸை கப் பண்ணுறாரு. சொல்லுடா என்ன நீ என்ஜாய் பண்ணலை? ம் நான் ஃபீட் பண்ணும்போது நீ என்ஜாய் பண்ணி சாப்பிடல? அப்படியே கிட்ட வராரு. அப்படிலாம் இல்லையே. அப்படியா? அப்போ என் கண்ணை பார்த்து நீ என்ஜாயே பண்ணலன்னு சொல்லு பார்க்கலாம். ஜிமினும் வந்து அப்படியே ஜங்குக்கோட ஐஸை பார்க்குறாரு. 2 பேருமே ஐ கான்டாக்ட் போய்க்கிட்டே இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்குக் வந்து ஜிமினோட அந்த லிப்ஸில் கிஸ் பண்ண தான் வராரு. ஜிமினும் ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. அப்படியே ஒரு டீப்பான கிஸ்ஸு போகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அத பிரேக்கே பண்ணுறாங்க. ஜிமினுக்கு ஒரு ஷையா இருக்கு. அப்படியே அவர் ஃபேஸை வந்து ஜி நம்ம ஜங்குக்கோட செஸ்ட்லேயே ஹைட் பண்ணிக்கிறாரு. என்னடா இதுக்கே ஷை ஆகுற? இன்னும் எவ்வளவோ இருக்கு. ஜங்குக் சும்மா இருங்க. எதுக்கு இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்கீங்க? ஜங்குக்லாம் ஜங்குக்னுலாம் கூப்பிடாத. எனக்குன்னு ஒரு செல்லமாக ஒரு பேர் வச்சு கூப்பிட பார்க்கலாமே. எப்படி கூப்பிடுறது? குக்கி? இது கூட நல்லா தான் இருக்கு. குக்கி என்ன அப்படியே கூப்பிடு. சரி குக்கி. சரிடா கோழி குஞ்சு பையா. எதுக்கு என்ன கோழி குஞ்சுன்னு சொல்கிறீங்க? ஏன்னா நீ பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்க. இப்போது நீ என் மடியில் உட்காந்துட்ருக்க. ஆனால் ஒரு குழந்த உட்காந்துட்ருக்க மாதிரி தான் இருக்கு எனக்கு தெரியுமா? அப்போ என்ன குழந்தையா? அப்போ குழந்தைய தான் நீங்களா கிஸ் பண்ணுவீங்களா? இந்த மாதிரி பண்ணுவீங்களா? குழந்தையா இருந்தாலும் இது வளர்ந்த குழந்தையாச்சே. செம்மையா இருக்கே. என்ன பண்ணுறது? அப்படின்னு அப்படியே நம்ம ஜிமினோட ட்ரெஸ்ஸு கொள்ளாறது ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் எல்லாம் போகுது. ஜ ஜங்குக் கை எடுங்க. எடுக்கலாம். என்னடா அவசரம்? என்னம்மா சாஃப்டாக வச்சிருக்கிற? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரப் பண்ணுறாரு. ஜிமினுக்கு அப்படியே ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது. அப்படியே ஜங்குக்கோட லேப்பில் தான் ஜிமின் உட்காந்துட்ருக்காரு. நெளிஞ்சிக்கிட்டே இருக்காரு. லைக் ஜங்குக் பண்ணுறதுல. ஜங்குக் சும்மா இருங்க. ஏய் ஆடாதடா. எனக்கு ஹார்ட் ஆகுதுடா. ஜிமின் வந்து சொல்கிறாரு. நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க. பண்ணுறதுனால தானே நான் இந்த மாதிரி ஆகுது. கை எடுங்க ஃபஸ்ட்டு. அதெல்லாம் எடுக்க முடியாதுடா. செம்மையாக இருக்குது சரியா இந்த பிளேஸு. இங்கேயே வச்சு ஒன்று பண்ணிடலான்ட்டு இருக்குது தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜிமினை கீழே படுக்க வச்சுட்டு நம்ம ஜங்குக் ஹோவர் ஆகுறாரு. ஜங்குக் என்ன பண்ணுறீங்க? ஏய் சும்மா பிடிக்காத மாதிரி நடிக்காதடா. ஒருத்தவங்க கூட பிஹேவ் பண்ணுறதுலையே அது பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு நல்லாவே தெரியும். கிஸ் பண்ணும்போதே தெரிஞ்சிச்சு என்னம்மா என்ஜாய் பண்ணுன்ட்டு. ரொம்ப பிடிக்காத மாதிரி நடிக்காத சரியா? அப்படின்னு அங்கேயே ஒரு ஹாட்டான மேக்கப் செஷன் போகுது. செம்ம பெயினாக இருக்குது ஜிமினுக்கு. கத்துறாரு. அங்கே யாருமே இல்லாததுனால வந்து எவ்வளோ கத்த வைக்க முடியுமோ அவ்வளோ கத்த வைக்கிறாரு நம்ம ஜங்குக்கு. அப்படியே வந்து ஈவினிங்கும் ஆயிடுது. ஜங்குக்கு அப்படியே என்ன பண்ணுறாரு ஃபுல்லாக முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே தான் வந்து 2 பேருமே படுத்துட்ருக்காங்க.
ஜிமின் நல்லா தூங்கியிருப்பாரு. அவருக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணிட்டு, ஜங்குக்கும் ஜிமினுக்கும் ட்ரெஸ் எல்லாம் போட்டுவிட்டு அவர கார்ல உட்கார வச்சுட்டு அவர் வீட்டுக்கு தான் வந்து ஜிமின வந்து படுக்க வச்சிருப்பாரு. இந்த மாரி ஜிமின் டயர்ட்ல தூங்கியிருப்பாரு. ஸோ அவர் வீட்ல அவங்க பெட்ல படுக்க வச்சுட்டு ஜங்குக் வந்து அங்கேருந்து போயிருந்திருப்பாரு. அண்ட் நெக்ஸ்ட் டே ஸ்கிப் ஆகுது. ஜிமின் எந்திரிச்சு பார்த்தா, லைக் அவங்க அம்மா தான் வந்து எழுப்பியிருப்பாங்க. "டேய் ஜிமின் எந்திர்றா எந்திர்றா." "அம்மா கொஞ்சம் நேரம்மா." "டேய் கொஞ்ச நேரம்லாம் இல்ல 10 மணி ஆகுதுடா எந்திர்றா." அப்படின்னு சொன்னோனே டக்குன்னு எந்திரிக்கிறாரு. "எது 10 மணி ஆயிருச்சா?" "ஆமாடா. நீ போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வா. நம்ம வந்து ஷாப்பிங் போணும்." "எது ஷாப்பிங்? எதுக்கும்மா?" "பின்ன என்கேஜ்மெண்ட்க்கு ட்ரெஸ் ரிங்கெல்லாம் வாங்க வேண்டாமா?" "அம்மா அது இன்னொரு நாள் போய்க்கலாம்மா." "இல்ல, இல்ல. நம்ம இன்னைக்கே போயாகணும். மாப்பிள வீட்லருந்து வந்துட்டாங்க. ஸோ, அதனால நம்ம இன்னைக்கே போயாகணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின எழுப்பி விட்டு அவங்க அம்மா இங்கேருந்து போயிடுறாங்க. ஜிமினும் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வராங்க. ஜங்குக்க ஃபேஸ் பண்ணவே முடியல. அவங்களுக்கு அவ்வளோ ஷையா இருக்கு. ஜங்குக்கு நல்லாவே புரியுது இவன் எவ்வளோ ஷையா ஃபீல் பண்ணுறான்னு. ஸ்மோக் பண்ணிட்டு தான் வந்து ஜங்குக்கு ஜிமின பார்த்துட்ருக்காரு. ஜங்குக்கோட பேரண்ட்ஸும், "வா ஜிமினா, வா வா. அ நம்ப வந்து இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு உனக்கு தெரிலல." "ஆ ஸ் அ அத்தை அம்மா சொன்னாங்க அத்தை. நம்ம வெட்டிங் சாரி சாரி என்கேஜ்மெண்ட் ஷாப்பிங் போறணும்." "தோடா அதுக்குள்ளார வெட்டிங் வரைக்கும் கனவு காண்ட்ட போலயே." அப்படின்ட்டு ஜங்குக்கோட அப்பா வந்து டீஸ் பண்ணுறாரு. "மாமா சும்மா இருங்க மாமா." அப்படின்னு நல்லா ஃபன்னாக பேசிட்டு லைக் வந்து இப்போ வந்து ஷாப்பிங் தான் போயிட்டுருக்கு. பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து லைக் அவங்கவுங்களுக்கு வந்து எடுக்க போயிட்டாங்க. இப்போ வந்து ஜிமின் கூட தான் ஜங்குக் இருக்காரு. ஜிமின்கிட்டேருந்து ஜங்குக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆயிடணும்னு சொல்லிட்டு அவரும் வந்து நானும் என் பேரண்ட்ஸ் கூடயே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக பார்க்குறாரு. பட் ஆனால் ஜங்குக் வந்து அவரோட வெஸ்ட்டை பிடிச்சி ஹோல்ட் பண்ணிட்டு, "எங்கடா எஸ்கேப் ஆக பார்க்குற? ஆ ஜங்குக் கை எடுங்க." "முடியாது. என்னடா பண்ணுவ? வா நம்ம போய் நமக்கு வேண்டியத ட்ரெஸ்ஸை பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்போ ஹோல்ட் பண்ணிட்டு தான் கூட்ட போயிட்டுருக்காரு. ஜங்குக் கை எடுங்க எல்லாம் பார்க்குறாங்க. "பார்த்தா பார்த்துட்டு போகிறானுங்க. எனக்கு கவலை இல்லை. இது எனக்கு தானே. நான் கை வச்சா எந்த தப்பும் கிடையாது." அப்படின்னு அவங்களும் அந்த வெட்டிங் ஷாப்பிங்கு ரிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நடந்துகிட்ருக்கு. அண்ட் இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. என்கேஜ்மெண்ட் டேவும் வருது. ஜங்குக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஜங்குக்கு மட்டும் இல்லை, ஜங்குக்கோட ஃபேமிலிக்கு, ஜிமினோட ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணிட்டு எல்லாருமே வரவும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. செம்ம கார்ஜியஸாக நம்ம ஜங்குக்கும் ரெடி ஆகுறாரு. ஜிமினும் ஜங்குக்கு சொல்லவே வேண்டாம். அவர் சிம்பிளாக பண்ணாலே செம்மையாக இருக்கும். இதில் செம்மையாக பண்ணால் சொல்லவா வேணும் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு ரெடி ஆகுறாரு. ஜிமின்னு அவரு வந்து செம்மையா வந்து ரெடி ஆகுறாரு நம்ம ஜெமினு. 2 பேருமே ரெடி ஆயிட்டாங்க. ஜங்குக்கு என்ன அப்படின்னா வந்து என்கேஜ்மெண்ட்டையே மேரேஜா மாற்றணுன்ற ஐடியால தான் இருந்திருப்பாரு. பட் ஆனால் இதை சீக்ரெட்டாக சர்ப்ரைஸாக பண்ணணும்னு சொல்லிட்டு யாருக்கிட்டேயுமே சொல்லியிருந்திருக்க மாட்டார். ஸோ அவர் வந்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இப்போ வந்து 2 பேருமே எல்லாம் ரிங்கெல்லாம் வந்து எடுத்து வச்சு நின்றுட்டுருக்காங்க. ஸோ ஜங்குக்கு வந்து என்ன பண்ணுவார், ஜிமின் வந்து ரிங் போட்டுருவார். செம்ம ஹாப்பியாக எல்லாருமே வந்து ஒரு வழியாக வந்து ஜிமின் வந்து ரிங்கு போட்டுருவார். ஜங்குக் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து நீல் பண்ணிட்டு அதை மேரேஜாக மாற்றிடுறாரு. அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுச்சு. "ஜிமின், இது வரைக்கும் நீ பார்க் ஜிமினாக இருந்த. ஆனால் இனிமே நீ என்னோட ஜிமினா, என்னோட ஹஸ்பண்டா இருப்ப. இந்த என்கேஜ்மெண்ட்டை நான் மேரேஜாக மாற்றிடுறேன்." நான் கூட யோசித்தேன், நீ காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அந்த அளவுக்கு என்னால் தாங்க முடியுமான்னு எனக்கு தெரில. ஸோ அதனால் நீ இல்லாத நிமிஷத்தை என்னால் யோசித்து பார்க்க முடியல. ஸோ அதனால் இந்த என்கேஜ்மெண்ட்டையே நான் வந்து மேரேஜாக மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஜிமினை மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஷாக்கு, ஜங்குக்கு பேரண்ட்ஸ் ஷாக்கு, ரிலேட்டிவ்ஸ் வந்த கெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. பட் ஆனால் ஜிமினுக்கு ரொம்பவே ஹாப்பி. ஜங்குக்கு வந்து டைரெக்டாக மேரேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நம்ம என்கேஜ்மெண்ட்லேயே மேரேஜாக மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து என்னடா அது இப்படி நடக்குதே அப்படின்ற மாதிரி. அண்ட் இப்படி தான் வந்து எல்லாமே போயிட்டுருக்கு. சடனாக நடந்ததுனால வந்து ஃபஸ்ட் நைட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எதுவுமே பண்ண முடியல. ஜஸ்ட் வந்து அப்படியே தான் வந்து ரின் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து அந்த மேரேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சுல. ஸோ ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து எல்லாமே விஷ் பண்ணிவிட்டு
கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ நைட் டைமும் வருது. ஸோ நைட் டைமுக்கு தான் வந்து அவங்க எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ இது வந்து என்கேஜ்மெண்ட் தானு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணியிருக்காம இருந்திருப்பாங்க. பட் ஆனால் ஜங்குக் அப்படி கிடையாது. அவர் வந்து பிளான் பண்ணி பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் ஆல்ரெடி வந்து டெக்கரேட் எல்லாம் பண்ணியிருந்திருப்பாரு. ஜிமினுக்கு செம்ம ஷாக்கு. என்ன இது ஜங்குக்? என்னன்னா நான் யோசித்து பார்த்தேன். நம்ம ஏன் இந்த என்கேஜ்மெண்ட்டு மேரேஜாக மாற்றிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை தான் மாற்றிட்டேன். இப்போது நம்ம செலிப்ரேட் பண்ணுவோமா அண்ட் அப்படின்ட்டு அதோடைய இந்த ஸ்டோரியை நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க என்னோடய இன்ஸ்டா ஐடி அண்ட் லைவை பற்றி நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். அதுக்கும் சேர்த்து வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்டா ஸ்ட்ராபெரிஸ். ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்டா ஸ்ட்ராபெரிஸ். பாய். ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதில் மூவிஸும் பண்ணலாமா? மூவிஸ் வந்து பண்ண முடியுமான்னு எனக்கு தெரில. மேபி பண்ண முடியுமான்ட்டு நான் பார்க்குறேன். அதுவும் வேணும் அப்படின்ட்டுனா வந்து கமெண்ட் பண்ணுங்கடா ஸ்ட்ராபெரிஸ். பாய்.